ஸோ ஹே கைஸ், நான் உங்கள் குழந்தை பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மை ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் 1000 years ago சாப்டர் 14 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங் எங்கேருந்து காமிக்கிறாங்கன்னா, எக்கச்சக்க பாட்டில், அதாவது 4 பாட்டில் உருண்டு கிடக்குது. அப்படிலாம் என்ன அர்த்தம், நம்ம ஹீரோஸு 4 பாட்டில் அளவு சரக்கு அடித்து வச்சுருக்காங்க. அப்போது ஹீரோட ஃப்ரெண்டு, நீ வேணா பாருடா, நான் வந்து ஒரு டிடெக்டிவ் மாறுவேன், மாறி பெரிய கேஸை முடிவேன். அது மட்டும் இல்லை, அதெல்லாம் டிவிக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக மாற்றி எல்லாரும் என்னைய வந்து பார்ப்பாங்க, பெரிய ஹீரோ அப்படின்னு வந்து ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, நீ தாண்டா பெஸ்ட்டு, நீ தாண்டா டிரைவரு, சரி நீ வேணா ரொம்ப குடிச்சிட்டா, சரி வீட்டுக்கு போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீ லேட்டாக போனால் வச்சுக்கோ, அப்புறம் ஒரு நாள் மெடிடேஷன் பண்ண முடியாது. மெடிடேஷன் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி திரும்பி 2 ஓல்டு லேடிஸ் வந்து கச்சப்பச்சன்னு கத்திக்கிட்டு இருந்தால் உனக்கு டென்ஷன் தான் அதிகமாகும். ஸோ வீட்டுக்கு கிளம்புறியா தம்பி அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, ஆமாம் இல்லை, செக்கு கொடுங்கடா அப்படின்னு வந்து ஹீரோட ஃப்ரெண்டு கத்துறானா. டேய், நான் செக்கு கட்டிக்கிறேன்டா, நீ அமைதியாடுறா, நான் காசு கொடுத்துக்கிறேன், உன்னோட வாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அது கத்துல ஊரில் எல்லாரும் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அப்போ நம்ம ஹீரோ வந்து அவளோட ஜிபேயில் வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதானடா அப்படின்னு கேட்கும்போது, அவ்வளோதான்டா, அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, மொத்தம் வந்து 128 ரூபா ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதானா, சரி அதை நான் கட்டிடுறேன் அப்படின்னு ஹீரோ கட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, 100 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா 50 ரூபா ஆஃபரு, அதாவது நீங்கள் 100 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா 50 ரூபா ஆஃபரு. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வேணுமா? ஏன்னா நீங்கள் இப்போ தான் வந்து 128 யான் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வாங்குறதா இருந்தால் ஒரு 50 ருபீஸ் கிடைக்கும்ல அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, உண்மையாவா அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போனா இன்னும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டே, உனக்கு வேணுமான்னு கேட்டது, எனக்கு அப்படின்னு வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு போதையிலே இருக்கான். நம்ம ஹீரோ வந்து இது ஹீரோயினுக்கு கொடுத்தா சாப்பிடுவாளா, அவன் சாப்பிட்றது நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து ஹீரோ இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து சரி கட்டி கொடுத்துருங்க, அதுப்பா அந்த ஃபிஷ் டோஃப் இருக்கும்ல, அதையும் சேர்த்து கட்டி கொடுத்துருங்க, அவன் சாப்பிட்றது இன்றைக்கி நான் பார்க்குறேன், சரி கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கானா. இந்த சைடு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து கட்டி ஏதோ கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோட ஃப்ரெண்டை கேபுக்குள்ளே உட்கார வச்சோடனே ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, பாய்டா, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருக்கான். சரிடா பார்த்து பத்திரமா சூதாரமாக வீட்டுக்கு போயிட்டு வாடா அப்புறம் வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை, எந்த ட்ரபிளையும் மாட்டல, ஆனால் இது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி இவன் கூட பேசுகிறது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். பிகாஸ் வந்து ஹீரோ வந்து மெயின் ரீசனுக்கே வந்தது இந்த ஆதார் கார்டு வாங்குறது என்னதுன்னு. அது வந்து ஒரு வழியாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அது போக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ மேலே வந்து சந்தேகப்பட்டிருப்பான், அதில் வந்து எஸ்கேப் ஆகிருப்பான். ஸோ அதுதான் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் பெருமையாக பார்த்துக்கிட்டு இருக்கான். யார் நானாலும் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான மக்கள் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் வந்து காலம் போக போக அது எல்லாமே வந்து ஒரு தூசியாக தான் போகுது. ஆனால் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு விதி மாதிரி காமிக்கிறாங்க. நீ எனக்கு, நான் உனக்கு, அந்த மாதிரி ஒரு சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அது போக அந்த தூசி வந்து இப்போது என்னோட பாத்தில் வந்திருக்கு, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். பேசிக்கலாக நம்ம ஹீரோயினை நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவனோட வீட்டுக்கு வரும்போது நான் வந்துட்டேன் அப்படின்னு வரானா. அப்போ இந்த சைட் பார்த்தா ஹீரோயின் நல்லா குரட்டுட்டு அப்படின்னு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கும்போது, இவன் ரொம்ப அழகாக இருக்காளே, இது என்ன ஃபீலிங், ஏன் எனக்கு இவளை பார்த்தா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு கண்ணை திறந்து, இல்லை நான் தூங்கலை அப்படின்னு இருக்கும்போது அந்த பூனைக்குட்டியை, யார் வந்திருக்கா, ஓனர் தானா அப்படின்னு சொல்லி திரும்பி பூனை அந்த படுத்து தூங்கிட்டு இருக்கு. நீ இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு வந்து ஹீரோயின் கேட்குறாங்களே. வந்துட்டு நான் உனக்கு, நீ கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டல, அதனால் உனக்கு இன்னும் கொஞ்சம் பசிக்குன்னு நினைக்கிறேன், அதனால் உனக்கு இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறானா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, என்ன வெறும் தேங்க்யூவா, என்னப்பா தேங்க்யூ கடுத்து ஒன்று இருக்குங்க, அது எங்கே போச்சு அப்படி ஹீரோ வந்து காதை வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா அந்த கொண்டு வந்த சாப்பாடு இருக்குல்ல, அதை சுற்றிக்கிட்டு இருக்கா ஹீரோயின். சொல்லுவா, சரி ரொம்ப தேங்க்யூ ஹீரோ ஷூ
ஓகேவா அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்லும்போது அப்படியே அழகா சொல்ற மாதிரி இருக்கா நம்ம ஹீரோக்கு இதுக்கெல்லாம் இதுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் என் கடமை கண்ணியம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. இவன் தானே இப்போ சொல்ல சொன்னான், அப்புறம் இவன் என்னன்னா இப்படி சொல்லாதன்னு சொல்றான், இப்போ நான் சொல்லணுமா வேணாமா அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஒரு டவுட்ல இருக்காங்க. உட்காரும்போது அம்மா இன்னைக்கு நீங்கள் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது ஆமாம் நான் கொஞ்சம் பாட்டில் தான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த கொஞ்சம் போதை எஃபெக்ட் வந்து நம்ம ஹீரோக்கும் இருக்குது. அது போக இதுதான் வந்து யோகர்ட்னு சொல்லுவாங்க. இதை நீ எப்படி சாப்பிடணும், அதாவது குடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒட்டி இருக்கிற அந்த கவரில் அதை மொதல் நக்கணும். இங்கே பற்றியா நான் நக்கிறேன் பார்த்தியா அந்த மாதிரி நீ நக்கணும் அப்படின்னு வந்து ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கானா. ஹீரோயினா அதை பார்க்குறேன், ஓ இப்படி தான் சாப்பிடணுமா, சரி நீ ட்ரை பண்ணு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினோ அது அப்படின்னு நக்கிட்டு இருக்கா. பார்க்க நல்லா இருக்குல்ல, சரி சொல்லி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது சூப்பராக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இவன் பார்க்க அப்படியே புடக்குட்டி மதியே இருக்காளே நல்லா இருக்கே அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான், அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி சரி சீக்கிரம் சாப்பிடு, அது வந்து ஜில்லுன்னு அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிரு, இல்லைனா வந்து நல்லா இருக்காது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து ஹீரோயினும் ஓ அப்படியா சரி சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாப்பாடை. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கும்போது இந்த பூனைக்குட்டி இருக்கும்ல அந்த பங்கின்னு அது வந்து என் கூட விளையாடி அது எனக்கு குடி எனக்கு வேணும், அது பார்க்க பால் மாதிரி இருக்கு எனக்கு குது குது அப்படின்னு வந்து அந்த பூனை வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த யோகாட்டை சாப்பிட்றதுக்காக ஹீரோயின்ட்ட வந்து அப்படியே பாசமாக பார்க்குது, நீ குடிப்பியா மாட்டியான்னு. இதை நம்ம ஹீரோ பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆள் வந்து நம்மளுக்காக உட்காந்துருக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ தனியாக இருப்பான்ல, யாரும் வரமாட்டாங்க, இந்த மாதிரி தனியாக வந்தால் எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மளுக்காக இருக்காங்களே அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு ஃபீலிங் வரும். அது போக இது எனக்கு கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது, அதாவது ஒரு வார்ம் வெல்கமாக கொடுக்குறாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து குளிச்சுட்டு இன்னும் நல்லா தான் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படி ஹீரோ நினச்சிட்டு அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா ஹீரோயின்ட்ட, அதாவது பார்த்தனா இங்கே இப்போ நீ வாழ்கிறது உனக்கு வந்து நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன், உனக்கு இது ஈஸியாக தானே மாறுது அப்படின்னு வந்து உன்னோட கம்ஃபர்ட் நல்லா இருக்கான்னு ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அது போக நீ வந்து டெய்லியும் குளிக்கலாம், அதெல்லாம் வந்து இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, அதனால் நீ இந்த தண்ணியை சேமிக்கிறதெல்லாம் தேவையில்லை, உனக்கு ரெகுலராக தண்ணி வந்துடும் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக உனக்கு விஷயம் தெரியுமா, உன்னோட கிளாத்து எப்படி வேர் பண்ணும் அதெல்லாம் பார்த்துட்டியா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேஷுவலாக கேட்குறாரு. ஏன்னா வந்து இந்த கல்ச்சரில் வந்து இந்த கிளாத்தெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அது எப்படி வேர் பண்ணணும்லாம் உனக்கு தெரியும்ல, பார்த்துட்டியா வீடியோலாம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்குறானா. ஹீரோயின் வந்து கிளாத்தா எந்த கிளாத்து அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கப்போ அந்த ஒரு இதை எடுத்துருப்பாங்களே அதான் இல்லை 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 அப்படின்னு ஹீரோயின் வந்து தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது எது வேலைன்னு இல்லை தேவையில்லாம அவ்வளோ வந்து டீஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சோ. அதாவது அட்லீஸ்ட் வந்து உன்னோட அந்த முடியை வந்து ட்ரை பண்ணுறது எப்படின்னு தெரியுமா, அதாவது இந்த ஹேர் ட்ரையர் இருக்குல்ல அதை வச்சு எப்படி முடியை வந்து இது பண்ண முடியுமா அப்படி வந்து ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் வந்து ஹீரோனுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஹேர் ட்ரையர்னா என்னென்னா இந்த தலை ஈரமாக இருந்தால் ஒரு கன் ஷேப்பில் இருக்கும்ல, தலையை வந்து அதை தோட்டாமல் அது வந்து ஹீட் பண்ணி விட்டுரும். நம்ம துண்டு வச்சு தோட்டுறதுக்கு போல் அதை வந்து ஹேர் ட்ரையர் வச்சு தோட்டுவாங்க. ஸோ அதை கேட்கும்போது ஹீரோனுக்கு அது தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா அப்படின்னு ஒரு சவுண்டு என்னென்னு பார்க்கும்போது ஹீரோயின் வந்து ஷாக்காகி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்குறாங்க, ஹீரோ வாங்கி கொடுத்துருப்பாங்களே, இதை பார்க்க ஒரு மாதிரி இருக்கே, இது என்னது இது, ஏன்னா ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கும். ஹீரோயின் வந்து இந்த பாய்ஸ் அந்த மாதிரி அந்த கிளாத் தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி போட்டால் ஏதோ பொம்மை மாதிரி இருக்குது, இதெல்லாம் போடணுமா, எனக்கு இது வேணாம் போய் அங்கிட்டு அப்படின்னு ஹீரோயின் வந்து அதை தூக்கி எறிகிறான். அந்த அதாவது உமன் லைக் கிளாத்தெல்லாம் வந்து தூக்கி எறிகிறான். அப்புறம் ஹீரோயின் குளிச்சுட்டு வந்ததுக்கு அடுத்து இப்படி தான் இங்கே வந்து என்னால் டெய்லி குளிக்க முடியுதில்ல அப்படி ஹீரோயின் நினச்சிக்கிட்டு அந்த சொகத்தில் வந்து அந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறாங்க. அது நேராக வந்து ஹீரோயின் மூஞ்சில் வருதான். அது போக நான் ரொம்ப லைக்கி இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஹார்ட்டட் யங் மேனை வந்து மீட் பண்ணதுக்கு. அது போக அவன் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் என்னை வந்து பயன்படுத்த வைக்கிறான், இது எல்லாத்தையும் வந்து அவன் எனக்கு சொல்லி கொடுக்குறான், அவன் எவ்வளோ கைண்டாக இருக்கா அப்படி ஹீரோயினுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வருது ஹீரோ மேலே. ஆனால் ஆனால் நான் இப்படியே வந்து எல்லாத்து மேலேயும் சார்ந்திருக்க முடியாதுல்ல எப்போவுமே, அதனால் நான் வேறு ஏதாச்சும் தான் பண்ணணும். அது போக இந்த உலகம் எப்படி இயங்குது இதை பற்றி ஒரு கிளியர் பிக்சர் எனக்கு வேணும், இதை பற்றி நான் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் நான் தனியாக சர்வே ஆக முடியும் அப்படி. அப்போ விடிஞ்சிருச்சா நம்ம ஹீரோயின் வந்து அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு நியூஸ் சவுண்டு கேட்குது. அப்போ வந்து ஹீரோயின் ஷாக் ஆகுறான், இவன் லேட்டாக தானே இப்போ என்ன சீக்கிரம் வந்து அப்படி ஷாக் ஆகி வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து மார்னிங் அப்படின்னு வந்து சொல்கிறானா, நீங்கள் என்ன வேலைக்கு போக ஆரம்பிக்கணுமா, அதுக்குள்ளே வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நான் சும்மா நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து இந்த கம்ப்யூட்டர் நோண்ட ஆரம்பித்தாவே வேலை நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் நம்ம ஹீரோ வந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான்.
நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கியா? அப்போ நீ ஏதாச்சும் ஒரு அஃபிஷியலா, அதாவது நீ ஏதாச்சும் போலீஸ்காரனா, நீ வந்து ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா? அப்படி வந்து ஹீரோயின் வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா இவன் தானே வீடியோ கிளப்பி விட்டுருப்பா இந்த மாதிரி ஹையர் அஃபிஷியல் வந்து இதன் மூலமாக பார்ப்பாங்கன்னு. ஸோ அது நீ தானா? அப்போ நீ தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணுறியா? அப்படி ஹீரோயின் வந்து கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லாலா எப்படி அப்படி சொன்னேன். இங்கே பாரு அப்படிலாம் இருந்துச்சுன்னா உன்னால ஐடென்டி கார்டு அதான் ஆதார் கார்டு ஈஸியாக நான் உனக்கு கொடுத்துருந்துருப்பேன்ல. என்ன நீ எப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படி வந்து ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஐ மீன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நீ சரி உனக்கு வந்து பசிக்குதா? ஏன்னா வந்து இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சிருக்க. அது போக ஏன்னா இது ரொம்ப ரேர் நம்ம 2 பேர் சீக்கிரம் எந்திரிக்கிறது. அதனால நான் போய் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறேன். நீ என்ன என் கூட வரியா? அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, இல்ல நான் வரல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போறாங்க. சரி அப்ப நானே போய் வாங்கிட்டு வரேன். நீ போய் அந்த வீடியோஸ பார்த்துக்கிட்டு இரு. அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து வெளிய வந்துகிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல அந்த வாட்ச்மேன் அங்கிள், ஷூ ஷூ இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோ வந்து, ஆஹா இன்னைக்கு என்ன பேச போறீங்க? இன்னைக்கு என்ன இந்த உலகத்துல என்ன பெரிய நேஷனல் இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு? அதான டிஸ்கஸ் பண்றீங்க? அப்படி ஹீரோ வந்து கலாய்ச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற அந்த ஆன்ட்டி வந்து ரொம்ப க்ளோஸாக நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எதுக்கு என்ன இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது, அதாவது நைட்டு பார்த்தனா ரீசெண்டாக வந்து எக்கச்சக்கமான நாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி உனக்கு தெரியலையா அப்படின்னு வந்து அந்த ஆன்ட்டி கேட்குறாங்களா. அதோடு இந்த சாப்டர் முடியுது.